தமிழ் மக்களுக்கு வணக்கம். அதாவது அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு ஒரு வாட்டியும் நம்ம சொல்லுவோம் சந்தோஷமா. இந்த முறையும் நம்ம சந்தோஷமா சொல்றோம். ஏன் தெரியுமா? நம்ம சந்தோஷம் எங்கிருந்து வருது? நம்மளுடைய மகிழ்ச்சி எங்கிருந்து வருது அப்படின்னா, ஒவ்வொரு முறை நீதிமன்றம் நம்முடைய கடினமான உழைப்பு, அதை அங்கீகரிக்கும் பொழுது நமக்கு அது வருது. ஏன் தெரியுமா? இந்த திமுக ஆட்சி, இந்த திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த ஊழல் நபர்களை எல்லாம் தோலுரித்து காட்டும் பொழுது நம்ம கஷ்டப்பட்டு தான் நீதிமன்றத்துக்கு போகிறோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீதிமன்றத்தை கொண்டு போகும்பொழுது, அது உயர் நீதிமன்றமா இருக்கட்டும், உச்ச நீதிமன்றமா இருக்கட்டும், இங்கே எல்லாம் கொண்டு போகும்பொழுது, அதை கொண்டு போவதற்கே ஒரு துணிச்சல் வேணும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா, சர்வசாதாரணமா ஒரு ஒரு விவகாரத்தை நீதிமன்றத்துக்கிட்ட கொண்டு போறது அப்படின்றது இங்கே முடியாது. ஏன்னா, பல மிரட்டல்கள். நம்ம கொண்டு போறோம்னு தெரிஞ்சாலே நம்ம மேல மிரட்டல்கள், நம்ம மேல வழக்குகள் இப்படின்னு பதிவு செய்யக்கூடிய அந்த இடத்துல தான் நாம துணிந்து இதை நீதிமன்றத்தை கொண்டு போய் அதை நீதிமன்றம் அங்கீகரிக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, அந்த மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. அதாவது பல மாதங்கள் முட்டி மோதுறோம், பல வாரங்கள் முட்டி மோதுறோம். உதாரணத்துக்கு இந்த டிஜிபி விவகாரத்தில் பொறுப்பு டிஜிபி என்று போட்டிருப்பது அயோக்கியத்தனம். இது உச்சநீதிமன்றத்தின் ஆணையை மீறுகின்ற செயல், அவமதிப்பு அப்படின்றத நாம் கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் வச்சு அதை ஹியரிங் கொண்டு வர்றதுக்கே நமக்கு அவ்வளோ கஷ்டமாகுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வழக்குக்கு சம்மந்தமே இல்லாமல் இவர் மேலே நிறைய கேஸ் எல்லாம் இருக்குது, இவர் எப்படி பெட்டிஷன் போடலான்ட்டு. அதுக்கும் வழக்குக்கும் என்ன சம்பந்தம்? உச்சநீதிமன்றத்துடைய ஆணையை நீ பின்பற்றலை அப்படின்றது கேள்வி. அதுக்கு நேரடியான பதிலை நீ சொல்லணும். அதை விட்டுவிட்டு அது இந்த பெட்டிஷனை போட்டிருக்க கிஷோர் சாமி இருக்கார் பாருங்க, இவர் மேலே ஏற்கனவே நிறைய வழக்கு இருக்குன்னு. நீங்கள் போட்ட வழக்கெல்லாம் நான் சந்திச்சுட்டு இருக்கேன், அதையெல்லாம் நான் எதிர்கொண்டிருக்கிறேன். நீங்கள் சிறையில் வைத்தீர்கள், சிறையில் வைத்தது தவறு அப்படின்றத உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தது. அது 6 மாதத்துக்கு அப்புறம் தான். ஆனால் அந்த 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் சிறையை நீங்கள் காம்பன்சேட் பண்ண முடியுமா? 8 மாதங்களுக்கு அப்புறம் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது? இவரை சிறையில் வைத்தது தவறு அப்படின்ட்டு, தடுப்பு காவலில் சிறையில் வைத்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அதை 8 மாதம் இருந்து போராடி அந்த ஆணையை வாங்குறோம்ல. ஏன்னா நம்ம சட்டத்தை மதிக்கிறோம், நீதிமன்றத்தை மதிக்கிறோம். ஒரு நீதி அரசரை பார்த்து நம்ம என்ன நினைக்கிறோம்? அவங்க நீதி அரசர் என்பவர்கள் அரசர் என்று நம்ம நீதிபதிகளை தான் சொல்கிறோம், வேற யாரையும் சொல்கிறதில்ல. பிரதமரை பிரதமர் முதல் ஊழியர், நாட்டின் முதல் ஊழியர் என்று சொல்கிறோம், பிரதம மந்திரி என்று சொல்கிறோம், முதல் அமைச்சர் என்று தான் சொல்கிறோம், தவிர்த்து அரசர் என்று சொல்வதில்லை, ஜனாதிபதி என்று தான் சொல்கிறோம். ஆனால் நீதிபதிகளுக்கு தான் நீதி அரசர் என்று சொல்கிறோம். ஏனென்றால் உச்சபட்ச மரியாதையை அவர்கள் மீது வைக்கிறோம், அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறோம். நமக்கு எதிராக தீர்ப்பு வந்தாலும் அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறோம். என் மீது போடப்பட்ட வழக்குகள் 2 வழக்குகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கேன். இப்போ மற்ற வழக்கில் சந்திச்சுட்டு இருக்கேன், மற்ற வழக்கிலையும் விடுதலை ஆவேன். இப்போ விஷயத்துக்கு வருவோம். என்னன்னா, கே நேருக்கு எதிராக அமலாக்கத்துறை பல்வேறு புகார்களை எழுப்பி அந்த புகார்களை எல்லாம் அவங்க கடிதம் வாயிலாக இங்கே இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களால டைரெக்டாக வழக்கு பதிவு செய்ய முடியாது. வழக்கு இங்கே லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்தால்தான் அவங்க அதன் மீது நடவடிக்கை எடுக்க முடியும்னு. ஆனால் அது பற்றி எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்துவதையே வேலையாக கொண்டிருந்தது இந்த அரசாங்கம். ஏன்னா காவல்துறையே ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் தானே, அப்புறம் எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? அப்போ அதை காலம் தாழ்த்தி கொண்டிருந்தார்கள். இப்போ தான் பார்த்தீங்கன்னா இதை தடுப்பதற்காக நாங்கள் 2 முறை கடிதம் அனுப்பியிருக்கிறோம். முதல் கடிதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அமலாக்கத்துறை அனுப்பிய முதல் கடிதத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த நேருவுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம், நேருவோடைய தம்பி நடத்துகின்ற நிறுவனம், ராமஜெயம்னு கொலை செய்யப்பட்டார் இல்லையா, அவர் ஆரம்பித்த நிறுவனம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரவிச்சந்திரன் அப்படின்ட்டு கே நேருவோடைய தம்பி நடத்தக்கூடிய அந்த நிறுவனம், அந்த நிறுவனத்தை வைத்து தான் எல்லா கான்ட்ராக்டும் நடைபெறுகிறது. அதாவது கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கார்ப்பரேஷன் சம்பந்தப்பட்ட டெண்டர்களாக இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இந்த முதல் கடிதம் என்ன சொல்லுதுன்னா, வேலை வாங்குவது, அந்த ஊரக வளர்ச்சித்துறை, அந்த துறை சார்ந்த ஒரு வேலைகள் வாங்குவதற்கு 1 லட்சம் பேர் போய் தேர்வு எழுதுகிறாங்க. இந்த 1 லட்சம் பேர் தேர்வு எழுதுறதுல இவங்க 1000 சொச்சம் பேரை தேர்வு செய்கிறாங்க. இந்த 1000 சொச்சம் பேரை தேர்வு செய்வதற்கு இவர்கள் கையூட்டு பெறுகிறார்கள். ஒரு போஸ்டிங்க்கும் ஒருத்தரையும் தேர்வு செய்வதற்காக 35லிருந்து 45 லட்சம் வரைக்கும் இவங்க வாங்குறாங்க அப்படின்றது குற்றச்சாட்டு. அப்போ எத்தனை கோடின்னு யோசிச்சு பாருங்கள். 1200 பேர்
ஆளுக்கு இத்தனை லட்சம் என்றால் எவ்வளோ வரும்? அது மட்டும் இல்லை, அதை விசாரிக்க போய் வேறு ஒரு விவகாரத்தை விசாரிக்க போய் அதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த கவிப்பிரசாத் தர்மன் அப்படின்ற நபர், இவன் யார் அப்படின்னா ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம். இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் நிறுவனத்தில், இந்த நிறுவனத்தை துவங்கியது மறைந்த ராமஜெயம், அவருடைய தம்பி தான் இப்போ நடத்திக்கிட்டு இருக்காரு. அங்கே தான் உட்காந்து எல்லா கான்ட்ராக்டையும் முடிவு பண்ணுறாங்க. அமைச்சருடைய கேம்ப் ஆஃபீஸ், அதற்கு உத்தரவுகளை பிறப்பிப்பதே இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் நிறுவனம் தான். இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனம் பார்த்தீங்கன்னா பேருக்கு தான் ரியல் எஸ்டேட் நிறுவனம், ஆனால் அங்கே நடப்பதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க பல்வேறு அத்துமீறல்கள், ஊழல்கள். அது மட்டும் இல்லாமல் கில்மா மேட்டரும் இருக்குது, அதெல்லாம் அதுக்கப்புறம் வருவோம். ஆனால் இங்கே ஊழலுக்கு வருவோம் ஃபஸ்ட்டு, ஏன்னா நீதிமன்றம் அதை பற்றி தான் பேசியிருக்கிறது. அப்போது இந்த வேலை வாய்ப்பு வாங்கி தருகிறேன் என்று கையூட்டு பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 1000 சொச்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்றது குற்றச்சாட்டு. இந்த 1000 சொச்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு பாருங்க. இந்த ஊழல் சம்பந்தமாக ஆவணங்களை அனுப்பியிருக்கிறது அமலாக்கத்துறை, நடவடிக்கை எடுக்கல. அப்புறம் 2வது முறை ஒரு கடிதம் அனுப்புகிறது. அந்த 2வது முறை அனுப்பிய கடிதம் தான் 258 பக்கம் கொண்ட இந்த கடிதம். எல்லா ஆவணங்களும் இருக்குது. அதாவது ரெய்டில் அந்த கவிப்பிரசாத் தர்மன் அப்படின்றவனுடைய ஃபோன், அவன் மட்டும் இல்லை, இந்த ரவிச்சந்திரன், அப்புறம் அவன் கூட இருக்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாருடைய மொபைல்லேருந்து எடுக்கக்கூடிய ஆவணங்களை வைத்து பார்க்கும் பொழுது இவங்க வேலை வாய்ப்பில் மட்டும் ஊழல் செய்யலை, ஒவ்வொரு டெண்டர்லேயும் ஊழல் செஞ்சுருக்காங்க. நம்ம சொல்கிறோம்ல, ஆள்றதுலேயும் திருடினான், பேழ்றதுலேயும் திருடினான்ட்டு, அதுதான் இங்கே நடந்திருக்கு. கக்கூஸ் கட்டுறதுலேருந்து ஆரம்பித்து இவர்கள் திருடி இருக்கிறார்கள். இந்த கார்பரேஷன் கக்கூஸ் கட்டுறாங்க பாருங்கள், அதுலேருந்து ஆரம்பித்து திருடி இருக்கிறார்கள். பிஐ கூட நோண்டி தின்றிருக்கிறார்கள் இந்த கேவலமானவர்கள் அப்படின்றது தான் தெரிய வருது. இதில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த கவிப்பிரசாத் தர்மன் என்பவன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு அவர்கள்ட்ட அவர்களுடைய சிபாரிசுகளுக்கெல்லாம் பெற்றுக்கொண்டு சொல்லி வைத்தார் போல 7.5, நான் தான் சொன்னேன் இது 7.5 அரசாங்கம்னு சொன்னேன்ல, மே 7 பதவி ஏற்றுக்கொண்ட 7.5 அரசாங்கம் 2021 மே 7 பதவி ஏற்றுக்கொண்ட 7.5 அரசாங்கம் தான் இந்த ஸ்டாலினுடைய அரசாங்கம்னு எந்த நேரத்தில் இந்த துர்கா அழுதோ ஸ்டாலின் பதவி ஏற்றுக்கும் பொழுது அது ஆனந்த கண்ணீர்னாங்க. உண்மையிலேயே அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வடிக்கக்கூடிய கண்ணீராகத்தான், அதன் அடையாளமாகத்தான் பார்த்திருக்க வேண்டும். அந்த அபசகுனம் பிடித்த குடும்பம் என்னெல்லாம் செய்திருக்கிறது என்றால் 7லிருந்து 8% கையூட்டு ஒவ்வொரு கான்ட்ராக்டிலும். அது என்னவா வேணா இருக்கட்டும். பிணவரையில் பிணத்தை அப்புறப்படுத்தக்கூடிய கான்ட்ராக்டில் கூட விட்டு வைக்காமல் சுரண்டி இருக்கிறார்கள் அப்படின்ற தகவல். இப்போ என்னென்னா, இதில் இந்த கையூட்டு யாருக்கு போயிருக்கிறது அப்படின்றது தான் முக்கியமான ஒரு பகுதி. அது பக்கம் 51, இந்த 258 பக்கத்தில் பக்கம் 51 என்ன சொல்லுதுன்னா, கட்சி நிதி என்று இந்த கையூட்டை எல்லாம் இவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, ஸ்டாலின் நேரடியாக இதன் பயனாளியாக இருக்கிறார். ஸ்டாலினுடைய அந்த உதவாக்கரை மகன் உதவாநிதி அவனும் இதன் பயனாளியாக இருக்கிறான் அப்படின்றதான் குற்றச்சாட்டு. சரியா? இதற்கான ஆவணங்கள் முதல் முறையாக அமலாக்கத்துறை இந்த மாநிலத்தின் முதலமைச்சரை நேரடியாக குற்றம் சாட்டி இருக்கிறது. ஆனால் ஒரு நியூஸ் மீடியா கூட இதை நியூஸ் ஆக்கலை, செய்தியாக்கலை மாட்டார்கள். இன்னைக்கு முழுக்க என்ன செய்தியாக்கி கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? அந்த இத்து போன பன்னீர்செல்வம் வந்து ஸ்டாலினை சந்தித்தார் அப்படின்றது தான் செய்தியாக வந்துக்கிட்டு இருக்கே தவிர்த்து, இதுதான் வந்திருக்கணும் நியாயமாக. இன்றைக்கி உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? இந்த 258 பக்க ஆவணங்களை படித்து விட்டு, இவ்வளவு ஆவணங்கள் இருக்குது, இவ்வளவு வாட்ஸ்அப் இது கான்வர்சேஷன்லாம், அதாவது வாட்ஸ்அப்பில் இவங்க பேசியது தகவல்கள் எல்லாமே இருக்குது. இதையெல்லாம் வைத்து கூட நீங்கள் எப்படி முதல் தகவல் அறிக்கை கூட போடாமல் இருக்கிறீர்கள்? முதல்ல அதை போடுங்க. இதுக்கு எதுக்கு 6 மாதம் அவகாசம் கேட்டாங்க? இதை அதாவது முதல் தகவல் அறிக்கை போடுவதற்கு தடுக்கி விழுந்தால் நம்ம மேலெல்லாம் கேஸு. ஆனால் இவ்வளவு ஆவணங்கள் இருந்தும் முதல் தகவல் அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு இவர்களுக்கு 6 மாதங்கள் தேவைப்படுகிறதாம். எதுக்கு 6 மாதம்? நீ முதல்ல வழக்க போடுன்ட்டார். இப்போ எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் அவங்க காரி துப்பி திருப்பி அனுப்புவாங்க. அப்போது இந்த வழக்கில்
எஃப்ஐஆர் போடப்படும் பொழுது இதில் ஸ்டாலின், உதவாநிதி அவர்களும் சேர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்களும் இதை வாங்கியிருக்கிறார்கள் கையூட்டு அப்படின்னு பொருள்பட தான் இங்கே இந்த ஆவணங்கள் இருக்கின்றன. அப்போ ஸ்கெட்சு நேருவுக்கு இல்லையா? ஸ்கெட்சு நேர ஸ்டாலினுக்கு தானா என்றால் ஆமாம். இதைத்தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவர்கள் பெரிய அளவில் சிக்கப் போகிறார்கள். கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இந்த டிவிஹெச் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பாருங்கள், இது எல்லாமே பாருங்கள், இதெல்லாம் என்னோடய ட்வீட்டு. இதையெல்லாம் நான் போட்டது, இந்த தகவல்களெல்லாம் வெளியில் கொண்டு வந்தேன். எத்தனையோ மிரட்டல்கள், இதை எப்படி நீ பேசலாம், இத்தனைக்கும் இவ்வளோ மிரட்டல்கள் வந்த நிலையில் நான் அமைச்சருக்கே தொடர்பு கொண்டேன். யார்? நேருவுக்கு தொடர்பு கொண்டேன். யார் பேசுகிறீங்க அப்படின்னாரு. கிஷோர் சாமி பேசுகிறேன். சொல்லுங்கள் அப்படின்னாரு. இந்த மாதிரி எனக்கு உங்களை பற்றி நான் தகவல்கள் எல்லாம் வெளியிடுறேன். தகவல்களை வெளியிடுறதுக்கு எனக்கு கொலை மிரட்டல் வருது. அது மட்டும் இல்லை, என் வீடு பூந்து தாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு முன்னாடியே நின்றுட்டுருக்காங்க ஆளுங்க. நான் என் வீட்டிலேருந்து நடந்து தான் ஸ்டூடியோக்கு போவேன். என்னுடைய ஸ்டூடியோவுக்கு நான் நடந்து தான் வீட்டுக்கு திரும்பி போவேன். இது என்னுடைய வழக்கம். நான் இதுக்கெல்லாம் பயப்படலை. ஆனால் உங்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். இப்படியெல்லாம் செய்கிறாங்க, இதுக்கெல்லாம் நான் பயப்படுவேன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் கால் பண்ணதுக்கு அவர் உடனே, தம்பி நான் ஒரு நிகழ்ச்சியில் இருக்கேன், நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு கட் பண்ணிட்டார். தகவலை தெரிவிக்க வேண்டியது நம்ம கடமை. சரியா? தெரிவிச்சிட்டோம். இதை முதலில் பிரேக் பண்ணது நாம தான். எந்த ஊடகமும் கையில் எடுக்கலை, நாம தான் பிரேக் பண்ணோம். ட்விட்டரில் வேறு வழி கிடையாது. அப்புறம் இங்கே காணொலிகள் வாயிலாகவும் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நான் இதை பிரேக் பண்ணேன். இப்படி அப்பட்டமாக ஊழல் நடந்திருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு அவன் அனுப்புகிறான் ஒருத்தன். இந்த கேஷை நீ வாங்கிக்கணுன்னா இந்த 10 ரூபா நோட்டோடைய இன்னொரு காப்பியை நீ அவங்கள்ட்ட காமி அப்படின்ட்டு, அது வாட்ஸ்அப்பில். இப்படி எல்லாமே பதிவாயிருக்கு. அது மட்டும் இல்லை, அவாலா டிரான்சாக்ஷன் எங்கெல்லாம் போயிருக்கு இந்த பணம், எப்படியெல்லாம் இந்த பணம் கைமாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஆவணங்கள். இந்த ஆவணங்களையும் நம்ம பார்க்கும்பொழுது மலைப்பாக இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா வேறு காணொலிகளில் இதை பற்றி நான் இன்னும் டீட்டெயில்டாக பேச போகிறேன். ஆனால் எனக்கு சந்தோஷம் உள்ளபடியே என்ன தெரியுமா, இன்றைக்கி நீதிமன்றம் எஃப்ஐஆர் போடணும், அதற்கான முகாந்திரங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து எஃப்ஐஆர் போட்டால் இடி உள்ளே வந்தே ஆக வேண்டும், வேறு வழியே கிடையாது அப்படின்னும் பொழுது நேருவின் கைது, நேரு மட்டும் இல்லை, இந்த கவி பிரசாத் தர்மன் போன்ற அயோக்கிய நாய்கள் இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். இவர்கள் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட வேண்டும். இவர்கள் கூண்டில் அடைக்கப்பட வேண்டும். இவெல்லாம் என்னை வீடு புந்து தாக்குவேன்னு மிரட்டியவன். ஊரை ஏமாற்றி கொள்ளையடிக்கிற நாய் நீ, கேவல பிறவி நீ என்னை மிரட்டுறியா? சரி, நீ என்னை மிரட்டி உங்கள்கிட்ட இருக்க அதிகாரத்தை வைத்து என்னை சிறையில் வைக்கிறேன்னே வச்சுப்போ. எவ்வளோ நாளைக்கு வைக்க முடியும்? இன்றைக்கி உண்மை வெளில வந்துருச்சுல்ல. இந்த உண்மையையும் சகித்து கொண்டு மக்கள் உன்னை ஆதரிப்பார்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட உண்மை தானே, அது மாற போகிறது இல்லைல்ல. அப்படின்னும் பொழுது உள்ளபடியே எனக்கு மகிழ்ச்சி. அவ்வளோ மிரட்டல்களுக்கு நடுவுலையும் இதையெல்லாம் வெளியிட்டோம். இன்றைக்கி இன்பதுரை, அதிமுகவுடைய எம்பி, ராஜ்யசபா எம்பி இன்பதுரை அவர்கள் இந்த வழக்கை கொண்டு வந்து இவன் மேலே ஏன் இந்த எஃப்ஐஆர் போடலை நீங்கள் அப்படின்றத வலியுறுத்தி நீதிமன்றத்தில் இன்றைக்கு இந்த ஆணையை பெற்றிருக்கிறார் திரு இன்பதுரை அவர்களுக்கு, எம்பி இன்பதுரை அவர்களுக்கு, அதிமுகவுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வழக்கு அதோட விட போகிறதில்லை. நாங்கள் இது முதலமைச்சர்லேருந்து துணை முதலமைச்சர்லேருந்து எல்லோரும் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்பதற்கு ஆவண செய்வோம். இன்னும் நிறைய விஷயங்கள் வரவிருக்கிறது. அடுத்த வாரம் இன்னும் நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கிறது. வேறு ஒரு வழக்கு நான் பதிவு பண்ண போகிறேன், அதையும் முன்கூட்டியே சொல்லிடுறேன். ஸ்டாலின் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கின்ற ஊழல் சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்ய போகிறேன். அந்த சஸ்பென்ஸையும் அடுத்த வாரம் சொல்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.